Hi everyone, welcome to Good Reviews channel. நாம் இன்னைக்கு பிரசன்ன வதனம் என்கிற கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்காரு. இவர் ஒரு நாள் ஃபேமிலியோட ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் ஆக்சிடென்ட் ஆகிருது. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிருந்தாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ உயிர் பிழைச்சிருந்தாரு. அவருக்கு அந்த நேரத்துல இருந்து பேஸ் பிளைண்ட்னு ஒரு நோய் ஏற்படுது. இந்த நோய் இருக்கிறதுனால ஹீரோவுக்கு யாரோட முகமுமே ஞாபகம் இருக்காது. அதாவது ஒரு நபரை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு மறுபடியும் அந்த நபரை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலுமே அந்த நபரோட முகம் அவருக்கு ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் நைட்டு மலைக்கு ஒதுங்கி ஒரு ரோட்ல நிக்காரு. அந்த நேரம் ஒரு பொண்ணை ஒரு நபர் ஒரு லாரியில தள்ளிவிட்டு கொலை பண்ணிருந்தாரு. இந்த கொலை கேஸ போலீஸ் ஆக்சிடென்ட்னு சொல்லி முடிக்க பாக்குறாங்க. பட் ஹீரோ ஒரு எஸ்டிடி பூத்ல இருந்து கால் பண்ணி போலீஸ் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காரு. அது என்னன்னா, இது ஆக்சிடென்ட் இல்ல, இது ஒரு திட்டமிட்ட கொலைன்னு போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஹீரோவை ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன, ஆக்சிடென்ட் ஆன லேடி யாரு, அவங்களை யார் கொன்னா, கொல்றதுக்கான ரீசன் என்ன, உண்மையான குற்றவாளி யாருன்னு படத்துல கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் இருக்கு. படத்தோட ஹீரோ ஆக்டிங்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அவரோட ஹியூமர் சீன்ஸ்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்துல ஹீரோவுக்கு பேஸ் பிளைண்ட்னு ஒரு நோய் இருக்கும். அத படத்துல எக்ஸ்பிளைன் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அந்த நோய் இருக்கிறதுனால ஹீரோ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு, ஹீரோவுக்கு இந்த நோய் இருக்கிறதுனால நிறைய பேர் முகம் ஞாபகம் வராது. அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்காக ஹீரோ சில விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்தோட இன்டர்வல் சீன் தான். நம்மள ஒரு நிமிஷம் தலை சுத்த விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்தோட இன்டர்வல் சீன் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள ஹியூமர் போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில காமெடியும் கிளிக் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பிடும்படி சொன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு டிராபிக்ல ஹீரோ மாட்டிக்கிடுவாரு. அந்த நேரம் ஒரு திருடன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருப்பான். அவனோட காஸ்டியூமை பார்த்து அந்த நபர் தான் இவருன்னு சொல்லி இன்னொருத்தரை ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாரு. அந்த சீன்லாம் நல்ல காமெடியா இருந்துச்சு. படத்தோட பிஜிஎம் சொல்லியே ஆகணும். படத்தோட நிறைய சீன்ஸை நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவு நல்லா இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாம பிளாட்டா இருக்கு. படத்தோட வில்லன் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அவங்கள பார்க்கும்போது நமக்கு பயம் வரணும், பட் நமக்கு பாவமா தான் இருக்கு. படத்தோட லவ் போர்ஷன் படத்துக்கு தேவையே இல்ல. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனையும் ப்ராப்பரா டிசைன் பண்ணல. படத்துல உள்ள சில சீன்ஸ் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. இந்த படத்தை அர்ஜுன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சுகாஸ், பாயல் ராதாகிருஷ்ணன், நிதின் பிரசன்னா, சாய் சுவேதா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஆகா ஓடிடில தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.